மத்திய பட்ஜெட்டை வந்து தமிழகத்தை வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து திட்டுவாதுன்னு திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது. அதை பற்றி உங்க கருத்து சார்? இது கோழைகளின் புலம்பல். திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. எனக்கு நிதி தரமாட்டேங்கன்னு சொல்றதுக்கு இவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கு. எதுக்கு? என் மாநிலத்துக்கு ஏன் கொடுக்கலைன்னு நான் கேட்கல. நான் இந்த அதிகாரம் இல்லை, நான் போராடுறேன். என்ன நிராகரிக்கிற? என் வரியை வாங்கிக்கிற, என் மக்கள்கிட்ட வாக்க வாங்கிக்கிற, அதிகாரத்தில் உட்காந்துட்டு என்னது அப்படின்னு கேட்கணும். நீங்கள் போன தடவை 39 உறுப்பினர் கொண்டு போய், நீங்கள் இப்போ 40 உறுப்பினர் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க, நாடாளுமன்றத்தில். நீங்களும் நெஞ்சலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு எனக்கு நீதி தரலைன்னு இதை சொல்கிறதுக்காக அவனை அனுப்பியிருக்கு. எங்ககிட்ட வந்து புலம்புறதுக்கு நான் என்ன செய்கிறது, எனக்கு நிதியே தரல. இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு அதிகாரம், இத்தனை அமைச்சர்கள், நிதியே இல்லை. ஆனால் 512 கோடியில் பன்னாட்டு என்ன சொல்கிறது கலை மன்றம் அமைக்க முடியும், சமாதி பல 100 கோடி கட்ட முடியும், இது பண்ண முடியும், அது பண்ண எல்லாம். உங்களுக்கு இந்த தேர்தலுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? ஒன்றத்துக்கு உதவாத ஒரு இடைத்தேர்தல். 6 மாதம்தான் இந்த பதவி இருக்க போகுது. இதுக்கு எத்தனை கோடியை கொட்டினீங்க? போய் வீர மகனை சண்டை போட்டு எனக்கு உரிய நிதியை கொடுற, இல்லைன்னா என் மாநிலத்திலேருந்து மற்ற இந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு நிதி வராது சொல்லு. நீ சொல்லு. 40 உறுப்பினர் வச்சிருக்குல்ல. ஏங்க, மீனவர்களை கைது செய்கிறத நிறுத்துங்கன்னு நான் பதாகேந்தி சாலையில் போராடுறேன். சரி, 40 பாராளுமன்றம் இங்கிருந்து போனவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே அதை பேசாமல் பிரச்சனையாக்காமல் வெளியில் வந்து பதாகை பிடிச்சிக்கிட்டு போராடுறதுக்கு எதுக்குங்க போகணும்? இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ ஓட்டு, அதை தான் நான் போராடுறேனே. நீ தான் உள்ளே போயிட்டியே. இந்த பிரச்சனையை உள்ளே போட்டு சண்டை செஞ்சு கருத்துருவாக்கம் செஞ்சு பிரச்சனையாக்கி அதுக்கு தீர்வு காணணும். நீனு வெளியில் வந்து எனக்கு என் பக்கம் திருப்பி, தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி, நான் டெல்லி பக்கம் திருப்பி. ஏங்க, இது சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு வெளியே ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. ரொம்ப